எப்போதாவது யோசித்ததுண்டா? ஒரு 20 டன் ரோலர், ஒரு பவர்ஃபுல் மெஷின், அது எப்படி நகர்கிறது? அவ்வளவு கனமாகவும் பிரம்மாண்டாகவும் உங்களுக்குள் இருக்கும் ஒரு சிறிய மொட்டை மூலம் இயக்கப்படுகிறது. முதல் பார்வையில் அது ஒரு பெரிய ஸ்டீல் ட்ரம் தான். வேலை முடியும் வரை உருண்டு முன்னேறி கொண்டே இருக்கிறது. ஆனால் இரகசிய சக்தி கீழே மறைந்துள்ளது. ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ஸ் பயம் ஒரு சிக்கலான இதயம். டீசல் என்ஜின் அது சக்கரத்தை திருப்புவதில்லை, மாறாக அது ஹை பிரஷர் ஆயிலை உணரச் செய்கிறது. பம்பின் திசையை ஒரு மகத்தான எழுச்சி ஆற்றலை ஒரு நம்ப முடியாத உந்துதலுடன் மாற்றுகிறது. அந்த ஆயில் ஒரு சிறிய முதற்கு அதன் வழியை கண்டறிகிறது. சில கிலோகிராம்கள் மட்டுமே, ஆனாலும் அனைத்தையும் வெல்லும் சிறந்த எஃபிஷியன்சியுடன் சக்தியை தொடர்ச்சியாக மாற்றுகிறது. அது 20 தண்டங்களை தள்ளுகிறது. பெரிய மிருகங்கள் இப்படித்தான் வேலை செய்கின்றன. அது முழு மஷினையும் முன்னேறச் செய்கிறது. வலுவாகவும் நிலையாகவும் கிரவுண்ட் ஒர்க்காரா உள்ளது. சாலை ஏற்கனவே கனமானது, ஆனால் ஃப்ரண்டில் இன்னும் இருக்கிறது பெரிய ஸ்டீல் ஷெல். அக்குள் இன்னொரு ஹைட்ராலிக் மோட்டார் அதன் வேலை சரியாக செய்கிறது. அது ட்ரம்மை உருள வைக்கிறது, ஆனால் அதன் முக்கிய பணி மகத்தானது. அந்த இரகசியத்தை இயக்க நிலத்தின் தேரவு கோல். இந்த டெக்னிக் வைப்ரேஷன் காம்பாக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. கட்டுமானத்துக்கும் நடவடிக்கைக்கும் மேடையை அமைக்கிறது. இப்போது ட்ரங்குள் ஒரு ஷாஃப்ட் சுழலத் தொடங்குகிறது. எக்ஸென்ட்ரிக் ஷாஃப்ட் இயக்கத்தை தொடங்கட்டும். அது ரோல்ல அதிர்வுறச் செய்கிறது, மேலும் கீழும் தள்ளுகிறது. செங்குத்தாக அழுத்தி தரையை உறுதிப்படுத்துகிறது. இந்த ஹை ஃப்ரீக்வென்சிஸ் ஒரு சக்தி வாய்ந்த சிறிய தலையவை காற்றை வெளியேற்றி மண்ணை துண்டாக்குகின்றனர். மண் துகள்கள் வலுக்கட்டாயமாக இணங்கின்றன. சாலை மேற்பரப்பை ஸ்மூத்தாகவும் வரையறுக்கப்பட்டதாகவும் ஆக்குகின்றன. ஒரு சிறிய ஹைட்ராலிக் மோட்டார் வலிமையின் அக்குதம். அது மாபெரும் உள்ளை இயக்குகிறது மற்றும் இறுக்கமான சாலைகளை உருவாக்குகிறது.